மேசியான்னு சொல்றாங்களே, இல்ல தீர்க்கதரிசியானவர் சொல்றாங்களே, இப்படி பல பேர்கள் இருக்கிறதே, அவர் என்ன, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு என்னவாக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவருடைய நோக்கங்கள் என்ன நம்முடைய வாழ்க்கையில, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னா பழைய படம் படிச்சாதான் தெரியும். ஏன்னா மேசியா யார் எப்படிப்பட்டவர்ன்றது மட்டும் பழைய ஏற்பாட்டுல இல்ல, அதாவது யூதர்களுக்கு தேவைப்பட்ட தகவல் இருக்குல்ல, அது மட்டும் இல்ல, அதை தாண்டி அவருடைய ஊழியம், அவருடைய கிரியைகள், அவர் என்னெல்லாம் செய்வார் அப்படின்றதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல தான் இருக்கு. இந்த கர்த்தரின் மேய்ப்பரின் வெளிப்பாடு நீங்க பெறதே வந்து, இட் கம்ஸ் நாட் த்ரூ த மவுத் ஆஃப் காட், இட் கம்ஸ் த்ரூ த ஹேண்ட் ஆஃப் காட். இது முக்கியமாய் கர்த்தருடைய கரத்தின் கிரியையின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்கிறதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த மேய்ப்பர் தான் கீ சொல்லப்பட்டது. ஏன்னா மேய்ப்பர் வந்தா என்னென்ன வந்துடும், ஆலயம் வந்துடும். ஏன்னா ஆலயம் என்பது தேவ மகிமை விளங்குகிற இடம். ஒரு செழிப்பான வாழ்க்கையும் வந்துடும். நீங்கள் ஒருவேளை வனாந்தரத்துல நீங்க இருக்கலாம், காடுல இருக்கலாம். வனாந்தரம்னா என்ன, a place of lack. அங்க ஒண்ணுமே இல்லை, you don't have any resources. வனாந்தரத்து ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணும் விளையாது, ஒண்ணும் வளராது, ஒண்ணுமே இருக்காது, தண்ணியே இருக்காது. சோ ரிசோர்ஸே இல்லை, இடம் தான் காடு. சோ வனாந்தரம், காடு. இப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவர் உங்கள் அதிபதியாய் மேய்ப்பராய் இருக்கும்போது, இப்படிப்பட்ட இடத்திலும் நீங்கள் சுகமாய் தங்குவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. They will live in the wilderness comfortably. சுகமாய் குடியிருப்பார்கள். அப்புறம் காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள்னா, you don't know where you are going, but you sleep well. You are very much at peace. You really don't know where you are going. எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் மேய்ப்பரா இருக்கின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இதுதான். அது கர்த்தர் மேய்ப்பரா நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா இதுதான் அடையாளம், மெயின் அடையாளம் இதுதான். இது நடக்காது. You don't know where you are going. ஆபிரகாம் சொன்ன மாதிரி போகும் அறியாமல் புறப்பட்டு போனார் மாதிரி போயிட்டு இருக்கு. எங்கேயோ கொண்டு போறாரு கர்த்தர், எங்க போறேன்னு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய நிம்மதி இருக்கிறது, அங்க குடியிருக்க முடியும். குடியிருக்கிறதுனா அங்க நிம்மதியா இருக்கிறது. காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். ஏன்னா காடுகள்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு, ஆபத்து எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. மிருகங்கள் இருக்கு, ஒண்ணும் செய்யாது. ஏன்னா மேய்ப்பர் இருக்கிறார். shepherd is right there. your shepherd is right there. the shepherd is right there. இதுக்கு நீங்க நான் என்னங்க பண்ணணும், நீங்க எதுவும் பண்ண வேணாம், நீங்க ஏற்கனவே பண்ணிட்டீங்க இந்த இடத்துக்கு வர்றது. பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும் போதெல்லாம் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர்கள் என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அன்று சில நேரம் எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நிமித்தமாக ஒருவேளை என்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட பல்வேறு சூழ்நிலைகளால், பிரச்சனைகளால் அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மனதிலே ஆண்டவரே உம்மை சிந்திக்க கூட நேரம் இல்லாதவர்களாக இருந்திருந்தாலும், இந்த நேரத்திலே அவர்கள் சிந்திக்கிறபடியால் கர்த்தாவை நீர் இப்பொழுது அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஒரு புதிய விதத்திலே அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்வீராக. அவை நாங்கள் உண்மை அறிந்திருக்கிற விதங்களை காட்டிலும் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளவும், நீர் யார் என்பதை எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் மனக்கண்களை திறந்தருளும், மனக்கண்களை எல்லா விதமான பொய்களில் இருந்து, அவைகள் நம்புகிற எங்களுடைய நம்பிக்கைகள் இருந்து எங்களை விடுதலை ஆக்குவீராக. உண்மையே சார்ந்து பற்றி கொள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் பேசப்படுகிற வார்த்தைகளின் மூலமாக எங்கள் இருதயத்திலே உண்மை பற்றின எண்ணங்களும் சிந்தனைகளும், உண்மை பற்றின ஆண்டவரே வாஞ்சைகளும் பெருகும்படியே நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இதனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு இந்த நேரம் ஆண்டவரே ஒரு நேரமாய், ஒரு யூஸ்ஃபுல் டைம் அது மாற்றி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை பற்றி கொள்கிறோம், உடைய கிருபை சார்ந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 10:14 வாசிக்கிறேன். யோவான் 10:14 வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு,
அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். 26. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. இன்னொரு பகுதியை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 34 அதிகாரம். என் ஆடுகளை நான் மேய்த்து, எசேக்கியேல் 34:15 இருந்து, என் ஆடுகளை நான் மேய்த்து நான் அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்தது காயம் கட்டி நசல் கொண்டது இடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ள வேலை அளிப்பேன். என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கிறதை உங்கள் கால்களால் குழம்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகள் நோக்கி, இதோ நான் நானே கொடுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவர்களை எல்லாம் புறம்பாக சிதறி பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்துடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினால் நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடி ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவைகளை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது எனும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்கள் கீர்த்தி புரந்தி ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்தில் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாய் கர்த்தராய்க்க நான் தங்களுடைய இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மந்தையும் என் மேய்ச்சல் ஆடுகளுமாய் நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சோ நம்ம தொடர்ந்து இந்த கர்த்தரின் மேய்ப்பர் அப்படின்ற தலைப்பை தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதனுடைய ஒரு பகுதியாகிய அந்த யோவான் 10 இருந்து சில வசனங்கள் படிச்சுட்டு அப்புறம் எசேக்கியேல் 34 இருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஏன் எசேக்கியேல் 34 நான் படிச்சேன்னா, அன்னைக்கு நான் இப்ப முந்திர மீட்டிங் சொன்னா அதுக்கு முன்னாடி சொன்னு தெரியல, நம்ம தொடர்ந்து இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா மெய்ப்பர்ன்றது. இது புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றது நமக்கு தெரியும். நானே நல்ல மெய்ப்பர். இந்த நானே நல்ல மெய்ப்பர் அவர் சொன்னது ஜீசஸ் பேசின நிறைய வசனங்கள், மற்ற வசனங்கள், குறிப்பா யூதர்கள் பக்கத்துல இருக்கும்போது பேசினாருன்னு வச்சுக்கோங்க. யூதர்களோ இல்ல இப்ப சமாரிய ஸ்திரியா இருந்தாலும் அதுக்கும் பைபிள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, பழைய ஏற்பாடு. சோ அப்படிப்பட்டவங்க அவர் என்ன டாபிக் பேசினாலும் காமனா ஒண்ணு கண்டுபிடிக்க முடியும். சோ ஆல்மோஸ்ட் ஜீசஸ் பேசுனதுல ஒரு 70 to 80% or even 90% அவர் வேற ஒன்னும் பேசல. பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது இருக்குல்ல, அது எடுத்து அதான் சொல்றாரு. அதை தன்னோட கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இதுதான் அவர் பண்ணது. ஓகே, பழைய ஏற்பாட்டு இருக்கிற தீர்க்க தரிசனங்கள். அதனாலதான் எது கேட்டாலும் அது நிறைய இடத்துல இப்படிலாம் கேட்பார். நீங்க இதை ஒரு காலம் வாசிக்கவில்லையா, இதை படிக்கவில்லையா அப்படிலாம் கேட்பாரு. ஒரு இடத்துல சீஷர்கள் இந்த ஏதோ கதிரை சாப்பிடுறோன்னே பரிசேயர் சண்டைக்கு வந்துடுறாங்க. அது இப்படி ஓய்வு நாளா சாப்பிடலாம். அதுக்கு ஒரு ரிப்ளை எங்க இருந்து கொடுத்தாரு, பைபிள்ல தான் பேசுறாரு. சோ பழைய ஏற்பாட்டுல இருந்து, சோ ஃபுல்லா பழைய ஏற்பாட்டுல தான் பேசினார். நிறைய இடத்துல அவருக்கு அந்த ஹேபிட் இருக்கு. அவர் அதை தொடர்ந்து பண்றதை பார்க்க முடியும். எம்மாவூர் டீச்சர் நடந்து போகும்போது என்ன பண்ணிருந்தாரு, பழைய ஏற்பாடு எடுத்து தன்னை சம்பந்தப்படுத்தி பேசினாரு. பேதுரு அப்போஸ்தலர் 2 பிரசங்கம் பண்ணாரு. என்ன பிரசங்கம் பண்ணாரு? பழைய ஏற்பாடு எடுத்து தன்னை கிறிஸ்துவை சம்பந்தப்படுத்தி பேசினார். புரியுதா? சோ இவங்க எல்லாரும் ஏன் அப்படி பேசுறாங்க? ஏன் பேசுறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவ பத்தி நிறைய சொல்லியிருக்கு. நீங்க சொல்லலாம், அங்க நம்மளாம் யூதராங்க, நமக்கு இதுங்க அது நாங்க தான் புதிய உடன்படிக்கை, நாங்களாம் கலக்கிறோம் புதிய உடன்படிக்கை இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு அதெல்லாம், எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே எது வச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லலாம். அப்படி சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா,
நம்ம பல விதமான கல்ச்சர்ல இருந்து வந்திருக்கோம். சரியா? கலாச்சார பின்னணியும் பேக்ரவுண்ட் வந்து வந்திருக்கோம். வளர்ந்த ஊரு, அந்த நம்ம பாஷை, நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம் இப்படி நிறைய இருக்கு. அது தவிர நமக்கு நடந்த என்கவுண்டர் சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தது, இப்படிப்பட்ட பல பிரிசம்ஸ் இருக்கு, பல கண்ணாடிகள் இருக்கு. அதன் வழியா தான் நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம். சோ இப்ப என்னன்னா, அந்த கண்ணாடிகள் சரியாகலன்னு வைங்க, தேவ நோக்கத்தை பற்றியும் தேவ திட்டத்தை பற்றியும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வச்சு நம்மளோட என்ன செய்ய போறார், இதெல்லாம் பத்தின அந்த கண்ணாடிகள் கிளியர் ஆகலன்னு வைங்க, உடைஞ்சு கிளியர் ஆகணும். பல தேவையில்லாத கண்ணாடி எல்லாம் உடையணும். நான் ஒரு கண்ணாடி போட்டுக்கிறேன்னு வைங்களேன், அது அப்படியே லேயர் 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 லேயரா இந்த இந்த லென்ஸ் மாட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க போகும்போது லென்ஸ் ஐஸ் பவர் செக் பண்ணும்போது ஒரு ஒரு லென்ஸா வச்சு வச்சு ஆட் பண்ணுவாங்க, பெருசாயிரும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது மாதிரி எக்கச்சக்க லென்ஸ் இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பவரே இல்லாத ஆளு அதை போய் போட்டா என்னத்துக்காகும்? கண்ணு பவர் இருந்தா ஓகே, அது போட்டா தெளிவா தெரியும். ஆனா இல்லாதவனுக்கு ஒன்னும் தெரியாது. சரியா? சோ அப்ப அதெல்லாம் கழட்டணும். கழட்டிட்டு நார்மலா பார்த்தா தான் ஒழுங்கா தெரியும். சோ இப்படி நம்ம கலாச்சாரம் வளர்ந்த பின்னணியம், அப்புறம் ஆதாம்ல இருந்து வந்த பேக்கேஜஸ், இப்படின்னு பலவிதமான பேக்கேஜஸ் சேர்ந்து ஒரு குப்பை கூடி அப்படியே நிக்குது நிறைய. சோ அப்படி இருக்கிறதுனால ஆவி நமக்குள்ள இருக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாருக்கும். ஆவி இருந்தாலும் இது கண்ணு சரியா இல்ல, இல்லைன்னா பிரச்சனை நிறைய இருக்கு. அப்ப தேவ நோக்கங்கள் தேவ திட்டங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா அது வேற எங்கேயும் போக முடியாது, பைபிள்ல தான் பார்க்கணும். அதுக்குதான் நம்மளும் பழைய ஏற்பாடை படிக்கணும். யூதர்களுக்கு வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக பழைய ஏற்பாடை கண்டிப்பா படிக்க வேண்டியது. ஏன்? இந்த மேசியா கிறிஸ்துதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுல சொல்லியிருக்கிற சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேசியா பற்றி, அவர் என்னெல்லாம் செய்வார், எப்படி செய்வார், அதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அதனால மேத்யூ, மார்க், காஸ்பிள்ஸ் படிச்சா நிறைய அப்படி வரும். இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு. சோ அந்த அந்த அதை கனெக்ட் பண்றதுக்காக அவங்க படிக்க வேண்டியிருந்தது. நமக்கு வந்து இன்னைக்கு மேசியா, இயேசு மேசியான்னு நம்ம யாருக்குமே இங்க சந்தேகம் கிடையாது. அப்படி யாருக்கா சந்தேகம் தான், நீங்க எதுக்கு இந்த காலுக்கு வரீங்க, வந்து வர மாட்டீங்க. வேற நீங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இந்தியால நீங்க இருக்கிற ஊர்கள்ல என்ன டைம் தெரியல, ஒரு ஊர்ல ஒரு நேரம் நீங்க வேற ஏதாவது பண்ண போயிருப்பீங்க. ஏன் இந்த காலை உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க? ஏன் பாத்துருக்கீங்க? இயேசு மேசியா நம்புறீங்க. சோ நம்ம அதுக்காக படிக்க தேவையில்லை. பைபிளை படிச்சாதான் நமக்கு இயேசு மேசியான்னு தெரியும்ல, நமக்கு அது கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ராங்காவே தெரிஞ்சிருச்சு. ஆனா மேசியானா என்ன? அந்த மேசியான்னு சொல்றாங்களே, இல்ல தீர்க்க தரிசியானவர் சொல்றாங்களே, இப்படி பல பேர்கள் இருக்கிறதே, அவர் என்ன, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு என்னவாக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவர் நோக்கங்கள் என்ன நம்முடைய வாழ்க்கையில, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னா பழைய பாடம் படிச்சாதான் தெரியும். ஏன்னா மேசியா யார், எப்படிப்பட்டவர்ன்றது மட்டும் பழைய ஏற்பாடுல இல்ல, அதாவது யூதர்களுக்கு தேவைப்பட்ட தகவல் இருக்குல்ல, அது மட்டும் இல்ல, அதை தாண்டி அவருடைய ஊழியம், அவருடைய கிரியைகள், அவர் என்னெல்லாம் செய்வார், அவர் எப்படிலாம் செய்வார் அப்படின்றதெல்லாம் பழைய ஏற்பாடுல தான் இருக்கு. பழைய ஏற்பாடுலாம் சரியா படிக்காதனாலதான் நிறைய பேர் அந்த காலத்துல வெறும் மிஷினரி ஊழியம் மட்டும் பண்ணா போதும்னு பையன் மாட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்கள நான் குறைச்சு சொல்லல, இது ஒரு அற்புதமான ஊழியம். எத்தனையோ ஆண்டவரே அறியாதவங்களுக்கு அற்புதமா ஊழியம் செஞ்ச எக்கச்சக்க மிஷினரிகள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். பிரிட்டிஷ் மிஷினரிஸ் இந்தியாவுக்கு வரலாம், நம்ம கூட எந்த ரொம்ப சொல்ல முடியாது. ஸோ கர்த்தர் பல பேரை பயன்படுத்தா சொல்லி, நான் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, யாரையும் நான் குறைச்சு மதிப்பிடல. அவர்களுடைய பங்கை அவர்கள் செய்தார்கள், அவர்களுக்கான கனத்தை நிச்சயமாக நான் கொடுக்கிறேன். ஆனா அந்த நேரத்தில், அதே நேரத்திலே அவங்க செஞ்சதுதான் சுவிசேஷம், அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம்னா இல்ல. சரி, அவங்க வேலை என்னன்னா கிறிஸ்துவின் வெளிச்சத்தை காட்டினாங்க. ஆனா அந்த வெளிச்சத்தை ஆராய வேண்டும், அதை இன்னும் நாம் முற்று பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்க, தேவதூதர்கள் இதையெல்லாம் ஆராயறது ரெடியா இருக்காங்களா? அவங்க வந்து உற்று பார்க்க கவனிக்கிறாங்களாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், நீங்க உட்காந்து பாத்துருக்கீங்க, இதெல்லாம் தேவதூதர்கள் பாக்குறாங்க. ஏன்னா ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பேசும்போதுதான் இப்ப நிறைய பேர் வந்து பல விதமான பேஸ்புக்ல வந்து ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து கொள்றாங்க, சில வீடியோஸ் போடுறாங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வியூவர்ஷிப்லாம் ரொம்ப இல்லாம இருக்கலாம், நிறைய பேர் அவங்களை பார்க்காம இருக்கலாம். அதுக்காக யாரும் டிஸ்கரேஜ் ஆகணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலே கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, ஒரு வெளிப்பாடை கொடுத்து அவங்க போடுறாங்கன்னா அது என்ன இருக்குன்னா, இதை ஒருவேளை ஹியூமன் ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கலாம், தேவதூதர்கள் விட்டு கவனிக்கிறாங்க. இப்போ ஒரு 28 பேர் இங்க இருக்கோம், நீங்க 27 பேர் பாக்குறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, 300 400 500 ஒவ்வொரு வீடு ஒரு வியூ போகுது, இவ்வளவு பேர் பாக்குறாங்க. எவ்வளவு பேர் நமக்கு கரெக்டா தெரியாது. ஆனா இதெல்லாம் தாண்டி தேவதூதரை உற்று பார்க்கிறார்கள். ஏன்? தேவனுடைய மகத்துவங்களை எல்லாம் பேசும்போது, கிறிஸ்துவனுடைய கிரியை, ஏன்னா பைபிள் எழுதி இருக்கிறது வந்து ரொம்ப ஆழம். சோ நம்ம படிக்க படிக்கதான் அந்த ஆழத்துக்குள்ள போக ஆரம்பிப்போம், அவைகளை கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். ஓகே, சோ அதனால தேவதூதர்களை உற்று பாக்குறாங்க. சோ அப்படி இருக்குன்னா இப்ப எவ்வளவு ரகசியங்கள் இருக்கு, எவ்வளவு ஆழம் இருக்கு பாருங்க. சோ காஸ்பல்ன்றது ஒரு 2 லைன் கிடையாது, அது அப்படி ஆரம்பிக்குது. இல்லைன்னா அது ஒரு சுருக்கமா 2 லைன்ல சொல்லலாம், ஆனா அது உள்ளே நிறைய இருக்கு.
குறிப்பாய் சுவிசேஷத்தை அனுபவிக்க விரும்புகிறவர்கள் பழைய ஏற்பாட்டுக்குள்ள போய் ரொம்ப படிக்கணும். படிக்கும் போதுதான் அந்த வெளிச்சம் நமக்கு உண்டாக ஆரம்பிக்குது. ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். இன்னும் என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா, உங்கள் பிரத்யேகமான உங்களுடைய சூழ்நிலைகள், தேவைகளுக்கு ஏற்ற வார்த்தைகள்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. இதை ஓரளவு நம்ம மக்களுக்கு புரியுது, ஆனாலும் புரியல. ஏன் புரியுதுன்னு சொல்றேன்னா, வாக்குத்தத்த வசனங்கள் யாராவது புதிய ஏற்பாடுல கொடுத்து பார்த்திருக்கீங்களா? எத்தனையோ நீங்க சபைகள் போயிருப்பீங்க, மாத வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க, புது வருஷ வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. யாராவது புதிய ஏற்பாடு ரொம்ப ரேர், யாராவது கொடுப்பாங்க, ரேரா ஒன்று ரெண்டு இருக்கும். மோஸ்ட்லி எங்க இருந்து கொடுப்பாங்க? பழைய ஏற்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா அது அவங்களை அறியாம அவங்களுக்கு தெரியுது, பழைய ஏற்பாட்டுல பொக்கிஷன்கள் இருக்கிறது. சரியா? சோ இப்ப இயேசு கிறிஸ்துவை ரட்சகராய் ஆண்டவராய் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாள்லயே அவரை நாம் கண்டு கொண்டோம். எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல கண்டு கொண்டோம். யாரோ சொன்னாங்க, இல்ல நம்ம எங்கேயோ போனோம், நமக்கு ஒரு சந்திப்பு, தெய்வீக சந்திப்பு ஏற்பட்டது. அது மூலமா அவரை ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற அந்த ப்ராசஸை துவக்கணும். நம்முடைய வாயினால் அறிக்கை செய்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், துவங்கணும். ஆனா துவங்கின பிறகு அவர் என்னவாகலாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுல ஒரு முக்கியமானதை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது என்னன்னா, மெய்ப்பர் என்கிற வெளிப்பாடு, கர்த்தரின் மெய்ப்பர் என்கிற வெளிப்பாடு. ஏன் இது ரொம்ப முக்கியம், அந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தரின் மெய்ப்பர் என்பதுதான் நம்முடைய ஆதாரமாய் அஸ்திபாரமாய் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, சத்ருனோட ஒரு மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் என்ன செய்ய விரும்புறான்னா, நம்ம கூட ஆண்டவர் இல்லை அப்படின்னு ஒரு இமேஜ் உருவாக்க விரும்புகிறான். இல்லைன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தூரம் இருக்கு, நம்முடைய உருவாக்க விரும்புறான் அப்படின்னா, அவன் டேட்டாவா பேச மாட்டான், உங்க சூழ்நிலைகளை காட்டி தான் பேசுகிறான். நீ பாரு, இப்ப நீ என்ன ஜெபம் பண்ணி நீ நேரம் ஜெபம் பண்ணதுக்கு, இவ்வளவு நாள் நீ கன்ஃபஸ் பண்ணதுக்கு ஆண்டவர் ஏதாவது உனக்கு செஞ்சிருக்கானமா? நீ எவ்வளவு ஜெபம் பண்ற, எவ்வளவு கஷ்டப்படுறா, இவ்வளவு ஜெபம் பண்றதே இல்லை, அவன் நல்லா இருக்கான். நீ ஆண்டவரை தேடுற, நீ இயேசுவின் ரத்தத்தை தியானிக்கிற, நீ புதிய உடன்படிக்கை அறிந்திருக்கிற, ஆனா பாரு உனக்கு பாரு ஒண்ணுமே அவ்வளவு நடக்க மாட்டேங்குது. உனைய ஆண்டவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்ல வைக்கிற போல இருக்கு. இப்படிப்பட்ட அநேக பொய்களை அவன் கொண்டு வருகிறான். அநேக நேரங்கள்ல ஈவன் ரொம்ப விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கிறவர்கள் கூட, சரியா, சில நேரங்கள்ல இந்த மாதிரி பொய்கள் அவர்களை தாக்கும் போது அவங்க என்ன பண்ணன்னு தெரியறது இல்லை. ஏன்னா இது பொய்கள் மாதிரி தெரியாது, ரொம்ப நிஜமா தெரியும். ரியாலிட்டின்னு சொல்றாங்கல்ல, அப்படி இருக்கும். ரியாலிட்டியை பாருப்பா, ரியாலிட்டி உன்ட்ட என்ன இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, உனக்கு எதை வச்சு நீ நம்புற? சனகரிப்பு ஒரு ராஜா எசேக்கியாவை அழிக்கும்படி வந்தான். எசேக்கியா ராஜாவை பல ராஜ்யங்களை அழித்து விட்டான். அது ஒரு சூப்பர் பவர் அசிரியா. அந்த டைம்ல எல்லா ராஜ்யங்களும் அழித்துட்டு வந்துட்டு ஜெருசலேம் வந்துட்டான். ஜெருசலேம்ல எசேக்கியா ராஜா ஆனா கர்த்தரை நம்பி உட்காந்துருக்க பார்த்து சொல்றான், நீ எதை நம்பி உட்காந்துருக்கேன்னு கேட்கறான். என்னை விட்டு உனக்கு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? எத்தனை ராஜாவை முடிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? கதைய பல தேசங்களை நான் காலி பண்ணிருக்கேன், ஒண்ணு நான் காலி பண்ண போறேன். நீ என்ன ஏதோ கர்த்தரை காப்பாத்துவாருன்ற, அவர் ஏதோ உதவி செய்வாருன்ற, என்ன உன் நம்பிக்கை? எது, எதை வச்சு நம்புற? வாட் ப்ரூஃப் யூ ஹேவ்? அந்த நாட்களை சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பக்கம் கர்த்தர்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எகிப்துக்கு நியூஸ் அனுப்பிடுவான். எகிப்து இன்னொரு சூப்பர் பவர், அமெரிக்கா ரஷ்யா மாதிரி அது எகிப்தும் அசிரியா இருந்துச்சு. அவனுக்கு ஆகாது. ஸோ அவன் பாதி வச்சிருந்தான், இவன் பாதி வச்சிருந்தான். ஸோ இவங்க நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவன் அந்த மாதிரி நினைச்சா, நீ எகிப்துக்கு அனுப்ப பாக்குறியா, சும்மா கர்த்தர்னு சொல்லிட்டு அனுப்ப பாக்குறியா? எகிப்து வராது, எகிப்து வந்தாலும் வேஸ்ட், நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அது மாதிரி தான் பாருங்க, சில நேரம் பிசாசு அப்படிதான் பேசுறான். சில சூழ்நிலையில கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறுத்திட்டு, இதெல்லாம் மாறவே இல்லையேப்பா, அப்படியே இருக்கேப்பா, எங்க ஒரு இன்ச்சு கூட நகரல, அப்படியே இருக்கு, இப்படிலாம் பேசும்போது நாம என்ன பதில் சொல்லுவோம்? சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைனா நீங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரி, நிச்சயம் ஆண்டவர் செய்வார், நான் கவலைப்பட போறதில்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்து போயிடலாம். ஆனால் சில நேரங்களிலே இந்த இப்படிப்பட்ட உங்களுக்கு பாயிண்ட் அவுட் ஆகப்படுகிற சில சூழ்நிலைகளோ பிரச்சனைகளோ மாறாமல் இருக்கிறவைகளோ உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே ஆதாரமா இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கு, இல்ல உங்க குடும்பத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை மாதிரி இருக்கு. இதை நீங்கள் கடந்து போக முடியாத ஒரு காரியமா இருக்கு. அதாவது பரவாயில்ல இருக்கட்டும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்குது. ஒருவேளை ஆரம்பத்துல அப்படி சூழ்நிலை இல்லாம இருக்கலாம், அப்படி மாறி அப்படி ஒரு விஸ்வரூபம் எடுத்து அப்படியே பயங்கரமா நிக்குது. என்ன பண்றது, இப்படி நிக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்படிப்பட்ட நேரத்திலே அநேக காரியங்கள் கேள்விக்குறியாகிற மாதிரி தெரியுது. என்ன நம்ம நம்புறதுலாம் கரெக்டா, நம்ம எதை வச்சு நம்பிட்டு இருக்கோம், உண்மையிலே நடக்குமா? இப்படிப்பட்ட சந்தேகங்களை பிசாசானவன் எழுப்புறான் மனதில. ஓகே, தேவனே சொல்லி இந்த காரியத்தை பத்தி கூட சந்தேகம் வரும் இந்த மாதிரி டைம்ல. ஆண்டவர் தான் முன்னாடி சொல்லியிருப்பாரு, அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப கான்பிடண்டா இருந்தீங்க, ஆனா இப்போ உங்களுக்கு எல்லாமே ஆடுது,
ஏன்னா இது ஆண்டவர் தான் சொல்றாரான்னு தெரியலையே, அவர் தான் கூட இருக்காரான்னு தெரியலையே, அவர் இருக்க மாதிரியா இருக்கு சூழ்நிலையை பார்த்தா, இப்படி எல்லாம் எழும்புதுல. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எழும்பும் போது தேவன் அவர் பதிலடி கொடுக்கிற ஒரு ஒரு காரியம் இருக்கு பாருங்க. அதுதான் கர்த்தரன் மெய்ப்பர் என்கிற இந்த வெளிப்பாடு. அதனாலதான் இதை ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேசும்போது கர்த்தரன் மெய்ப்பர் என்னும் மாபெரும் கேடகம் அப்படின்னு பேசுது. ஷீல்டு. ஏன் இது ஷீல்டு அப்படின்னா, கர்த்தர் என் மெய்ப்பர் என்கிற வெளிப்பாடு அது உங்களுக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இது சொல்றது மட்டும் இல்ல, இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் ரெவலேஷன். ஏன்னா இந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிப்பீங்கன்னா, கர்த்தருடைய கிரியைகள் மூலமா தான் இந்த வெளிப்பாடு வரும். இது கொஞ்சம் வித்தியாசமான வெளிப்பாடு. அதாவது சில வெளிப்பாடுகள், சில ரெவலேஷன் வர்றதுக்கு உங்களுக்கு நீங்க ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருந்தாலே போதும், வெளிப்பாடு வந்துடும். ஜெபம் பண்ணா போதும், நீங்க நடந்து போகும்போது வெளிப்பாடுகள் வரும், அதெல்லாம் ஓகே. ஆனா இது அப்படி கிடையாது. கர்த்தரன் மேய்ப்பர் என்கிற வெளிப்பாடு எப்படி அது வருதுன்னா, அது வர்றதே பாத்தீங்கன்னா அவருடைய கரத்தோடு சேர்ந்து வருகிறது. இட் கம்ஸ் வித் த ஹேண்ட் ஆஃப் காட். ஹேண்ட் ஆஃப் காட்னா என்ன? அது கொடுக்கிற கரம். கர்த்தரன் மேய்ப்பர் என்கிற இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, எத்தனை பேர் சின்சியரா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, பேச ஆரம்பிச்சதுல இருந்து, கர்த்தாவே உண்மை மேய்ப்பரான அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் முதல் இதுல சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொன்ன மாதிரி, தாவீது என்பவன் ஒரு ராஜா, சாதாரண ஆள் இல்லை. ஏதோ ஏதோ அந்த ஏரியா பக்கம் ஒரு கவுன்சிலரா இருந்தாரு கிடையாது, ஒரு தேசத்துக்கு ராஜா. ஓகே, ஒரு ராஜாவா இருந்தவன் எழுதின சங்கீதம் கர்த்தரன் மேய்ப்பர். அப்படின்னா என்ன நமக்கு தெரியுதுன்னா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க பயங்கர பராக்கிரமசாலி இருக்கலாம். நீங்க சொல்லலாம், பிரதர் எவ்வளவு சாதிச்சிருக்கேன் தெரியுமா பெய்த்துல, பாருங்க பின்னாடி இவ்வளவு விஷயம் எனக்கு ஜெபம் பண்ணி நடந்திருக்கு, நான் பெய்த்துல பெரிய ஆளு அப்படின்னா நீங்க சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் நிறைய கிரீடங்களை பெற்றவர்களாக இருந்தாலும் கர்த்தரை மெய்ப்பராய் அறிவது என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு அவசியமானது ஒன்று. ஏன் அப்படின்னா, இந்த மெய்ப்பர் என்கிற வெளிப்பாடுதான் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற வெளிப்பாடாய் இருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க யாராவது சொல்லுவீங்கன்னா, ஏதோ ஒரு துறையில ஏதோ ஒரு காரியத்தோ ஒரு காரியம் உறுதியா சொல்ல முடியும், அவர்கள் இந்த வெளிப்பாட்டை அனுபவித்தவர்கள், கர்த்தரன் மெய்ப்பர் என்கிற வெளிப்பாட்டை பெற்றவர்கள். நான் திரும்ப சொல்றேன், இந்த கர்த்தரன் மெய்ப்பர் என்கிற வெளிப்பாடை நீங்க பெறதே it comes not through the mouth of God, it comes through the hand of God. The revelation of God being your shepherd does not come through the mouth of God primarily. It can also come. I am not saying it cannot come, but it primarily comes through the hand of God. இது முக்கியமாய் கர்த்தருடைய கரத்தின் கிரியையின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்கிறதா இருக்கிறது. அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே கல்யாணத்துல அற்புதம் செய்தார். அதன் விளைவாக அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதே மாதிரி கர்த்தருடைய கிரியைகளின் மூலமாக, அவர் செய்கிற கிரியைகளின் மூலமாக நாம் அவரை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அதாவது சங்கீதம் 23 கூட கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அடுத்து என்ன வருது? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து. இம்மிடியா என்ன வருது? அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து. அது பாருங்க, கர்த்தரன் மேய்ப்பர்னு சொல்றான். அடுத்த வருஷமே எங்க போயிட்டான்? எனக்கு சாப்பாடு கொடுக்குறாருட்டான், புல்லு இடத்துக்கு கூட்டு போறாருட்டான். ஏன்? தேவைகளை சந்திப்பது ஒரு மிக முக்கியமான ஒண்ணு, அவசியமானது ஒண்ணு நமக்கு. சோ அப்படிதான் அது ஆரம்பிக்குது. இந்த வெளிப்பாடு ஆரம்பிக்கிறதே அப்படிதான் ஆரம்பிக்குது. சோ இது ஆளர் எனக்கு இதை காட்டி என்ன பேச சொன்னதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாட்களிலே தம்முடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த இல்லைன்னா கரத்தின் கிரியைகள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஓகே, சோ அது நான் போன மீட்டிங்ல சொன்னேன், இப்பயும் திரும்ப சொல்றேன். கர்த்தர் தம்முடைய கரத்தின் கிரியைகள் மூலமாய் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். சோ இது உங்கள் ஆத்மாவை உண்மையிலே மகிழ்ச்சி ஆகுகிற ஒன்று. ஏன்னா உங்கள் ஆத்மா எதை நாடுகிறது, எதை விரும்புகிறது என்று சொன்னால், உங்கள் ஆத்மா வெறும் பேச்சை விரும்புகிறது இல்லை, உங்கள் ஆத்மா கர்த்தருடைய கிரியைகளை எதிர்பார்க்கிறது. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிரியையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது, அவருடைய என்னது ஆண்டவரே உங்க கை முக்கியம் இல்ல, உங்க முகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்களே எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் கை இல்லாம முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பைபிள்ல தாவீது கூட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே உங்களுடைய கரம் இல்லாம ஒண்ணும் முடியாது. மோசே சொல்றாரு, உங்களுடைய கிரியைகள் இல்லாம முடியாது அப்படின்னு. தாவீது எத்தனை சங்கீதத்துல கர்த்தாவே ரட்சியம்னா என்ன அர்த்தம்? என்னை கை வச்சு காப்பாத்துங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கேன்.
நீங்க விசுவாச பயணத்தை துவக்காம இருக்கீங்கன்னு வைங்களேன். அப்படின்னா ஒரு விசுவாச வாழ்க்கையை நீங்க தொடங்கல. நீங்க எதுவுமே, அதாவது விசுவாச வாழ்க்கை தொடங்காதவர்கள்லாம் யாருன்னா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அவங்க கண்ணு என்ன இருக்கோ அதுபடிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான் நினைப்பாங்க. இல்லைன்னா வந்து ஒரு பொருளாதாரத்து ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இது முடிச்சிச்சுன்னு நினைப்பாங்க. ஏதோ ஒரு தடை வந்து அவ்வளவுதான், இது நின்று போச்சு. ஏன்னா அவங்க கண்ணுக்கு அவ்வளவுதான் தெரியுது. இப்படி இருக்கிறவர்களுக்கு வந்து அப்படி சொல்லலாம், கர்த்தருடைய கரம்லாம் எனக்கு இல்லாட்டி நாங்க ஓகேன்னு. ஆனால் விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள், நான் கர்த்தரையும் நோக்கின்னு சொல்லல, நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை மட்டுமே நோக்கி நீர் நடக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் சொல்றான் இல்லையா? சோ அப்படி ஒருத்தன் சொல்றான் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிறான், கர்த்தரை மட்டுமே சார்ந்து இருக்கிறான் ஒருத்தன்னா, அவனுக்கு கர்த்தருடைய கை ரொம்ப முக்கியம். ஓகே. ஆனா பிசாசு எப்படியும் நம்மளை ஏன் வஞ்சித்து வச்சிருக்கிறான்னா, அதுவே உறுதியா வருமா வராதானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய நேரத்துல அப்படிதான் நாம இருக்கிறோம். கர்த்தர் உண்மையிலே ஹீல் பண்ணுவாரா பிரதர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லென்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, பல விதமான லென்சஸ் இருக்கு. அந்த லென்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு? முன்னாடி கர்த்தரை நம்பி நடக்கல அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம ஜெபம் பண்ணி நடக்கல, நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணி நடக்கல, இப்படி நடக்கல அப்படி நடக்கல, இப்படிலாம் எழுதி இருக்கு. இப்ப இதை எப்படி உடைக்கிறது? இதுக்கு எப்படி ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்குறதுன்னா, அநேக நேரங்களிலே கர்த்தர் கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்கறது வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தம்முடைய கரத்தின் கிரியைகள் மூலமா தான் கொடுக்குறாரு. அவர் செய்கிற கிரியைகள் மூலமா கொடுக்குறாரு. அப்ப நான் இங்க ஒரு இடத்துல இருக்கிறேன், அந்த இடத்துல இருந்து அவருடைய கரத்தின் கிரியைகள் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப தேவை. எனக்கு கணக்கு முடியல, எல்லாருக்குமே தேவை. We have to go to the place where we are under the hand of God, so where we can receive from the hand of God. So இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிற அந்த வேலை இருக்கு பாத்தீங்களா, அதை தான் கர்த்தரன் மேய்ப்பர் என்கிற வெளிப்பாடு செய்கிறது. ஆகவே கர்த்தரன் மேய்ப்பர் என்கிற வெளிப்பாடு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பக்கம் அவரை அறிய ஆரம்பிக்கிறோம், இன்னொரு பக்கம் அவர் கரம் செயல்படுது, பேரலல் நடந்துட்டே இருக்கு. அப்புறம் அவர் கரம் செயல்படுறது மூலமா இன்னும் அறிய ஆரம்பிக்கிறோம், இன்னும் அறிய ஆரம்பிக்கும் போது இன்னும் கரம் செயல்படுகிறது. இப்படியே பேரலல் ரெண்டும் ஒரு சேர்ந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து செயல்படுகிறது. ஆகவே கர்த்தரை நீங்கள் எந்த விதத்துல அறிந்திருக்கீங்களோ அறியாது இருக்கிறீங்களோ, இந்த விதத்துல அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். நீங்கள் விசுவாச வாழ்க்கையை வாழ விரும்பினால். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து போன மீட்டிங் அதுக்கு முந்தின மீட்டிங் சொன்னேன்னு தெரியல, யோசுவா காலை வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். யோசுவாவும் காலேபும் கர்த்தரை மேய்ப்பராய் நன்றாய் அறிந்திருந்தபடியால் அவர்கள் என்ன பேசினாங்கன்னா, அது ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதுதான் ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. என்ன சொன்னாங்கன்னா, நிச்சயமா கர்த்தர் நம்மளை இந்த தேசத்துக்குள்ள கொண்டு போவார். 40 வருஷம் ஆச்சு அவங்க சொல்லி. ஆனால் 40 வருஷம் ஆன பிறகும் யோசுவாவும் காலேபும் தேசத்துக்குள் நுழைந்தார்கள், தேசத்தை சுதந்திரித்தார்கள். கர்த்தர் அவர்கள் வைத்திருக்கிற அந்த நன்மையை அவர்கள் அனுபவித்தார்கள். ஏன் அப்படின்னா, அவர்கள் மேய்ப்பரை அறிந்தவர்களாக இருந்தார்கள். அது விளைவாகத்தான் அவர்கள் அந்த இடத்துக்கு போக முடிந்தது. ஆகவே நாம் இதை கவனிப்பது மிக மிக முக்கியம். கர்த்தர் மேய்ப்பர் என்கிறதை கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். சரி, நான் இந்த மெய்ப்பர் என்பது எப்படி இது வருகிறது, இதோட பேக்ரவுண்ட் என்ன, இது பற்றின காரியம் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஆழமாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி சொன்னார்ன்றதுல இருந்து அந்த கான்டெக்ட்ல இருந்து வருவோம். ஓகே, என்ன அர்த்தத்துல சொன்னாரு, எப்படி சொன்னாரு அப்படின்றது வருவோம். வரும்போதுதான் நமக்கு அது நன்றாக அதுல இருந்து வந்து நமக்கு எப்படி அப்ளை ஆகுன்றதை இன்னைக்கு பார்த்து நம்ம முடிக்கலாம். ஓகே, சோ இப்போ எசேக்கியேல் 34 உங்களுக்கு படிச்சு காட்டினேன். இயேசு கிறிஸ்து வந்து பேசும்போது அவர் பழைய பாடெல்லாம் கோட் பண்ணி தான் பேசுறாரு. அதோட நிறைவேறதெல்லாம் பேசுறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, நானே நல்ல மேய்ப்பர் சொல்லும் போது அவர் சொல்ல வர்றது என்னன்னா, பல பகுதிகளில் பைபிள்ல சொல்லியிருக்கிற மாதிரி, பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லியிருக்க மாதிரி, இப்ப நம்ம எசேக்கியேல் 34 படிச்சோம், எரேமியா 31, 32 படிச்சு பாருங்க. சரியா? அதுலயும் இதை பத்தி வருது, மெய்ப்பர் பத்தி வருது. நான் மீகால உங்களுக்கு அன்னைக்கு காட்டினேன் எப்படி கிறிஸ்துவோடு கனெக்டா அது வருதுன்னு. சோ அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் நல்ல மெய்ப்பர்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த பழைய ஏற்பாடுல வந்துச்சு பாத்தியா, அது இதுதான் நானுன்னு சொல்றாரு. மேய்ப்பர் ஒருத்தர் வருவாரு, மேய்ப்பர் ஒருத்தர் வருவாருன்னா நீங்க படிச்சீங்களே, அது நான் தான். அதுல இங்க வந்து தாவீது என்னும் மேய்ப்பர்னே வந்துருது. ஓகே, அது வருது பாத்தீங்களா, அது நான் தான் அப்படின்றத சொல்றாரு. சோ பழைய ஏற்பாட்டுல இருக்கத எடுத்து நம்ம காட்டுறாரு. நமக்கு வந்து எப்படின்னா, கிறிஸ்துவண்டே வந்துட்டோம், வந்தோடனே
கிறிஸ்து இப்ப சொல்றதுனால, அவர் இயேசு கிறிஸ்து பேசுறாருல, நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாங்க, நமக்கு ஒரு கதவு திறக்குது. அது என்ன கதவு? யோவான் 10 கதவு. அதுக்குள்ள போனோம்னா நிறைய கதவுகள் அங்க இருக்கிறது. அதுல ஒரு கதவு தான் எசேக்கியேல் 34. நிறைய கதவு இருக்கு. நான் சொன்ன மாதிரி எரேமியா இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுவும் நமக்கு உரியது. எல்லாமே நமக்கு உரியது. ஓகே. இப்ப யூதர்களுக்கு இது தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டது, அதை பார்க்கலாம். அவர்கள் தாவீதின் காலத்திலே, தாவீது, சாலமோன் இவர்கள் காலத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் உச்சத்தை அடைந்தார்கள். ரிவர் ஆஃப் ஈஜிப்ட்ல இருந்து த கிரேட் ரிவர் யூப்ரட்டிஸ் வரைக்கும், த வாஸ்ட் லேண்ட், அதாவது இந்த பக்கம் ஈஜிப்ட், அந்த பக்கம் அசீரியா ஒரு பாபிலோன், அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த வாஸ்ட் லேண்ட் அவர்கள் ஆண்டார்கள். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, அந்த இஸ்ரேல் மேப் பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த மேப் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் இருக்கும், அந்த கார்னர்ல இருக்கும். அது நடுவுல ஒரு கேப் இருக்கும், ரெட் சி அதெல்லாம் வரும்ல, அதுல இருந்து அந்த என்டையர் லேண்ட், இன்னைக்கு இருக்கிற சவுதி அதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய நிலப்பரப்பு அவர்கள் ஆண்டார்கள். அது ஆல்மோஸ்ட் ஐ திங்க் கல்ஃப் ஆஃப் ஓமான் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன், இந்த என்டையர் ஏரியா. அப்படிப்பட்ட ரீஜன் வந்து இன்னைக்கும் இந்த ரிவர் இருக்கு, யூப்ரட்டிஸ் ரிவர் இன்னைக்கும் இருக்கு. ஸோ யூப்ரட்டிஸ் வரைக்கும் இருக்கிற அந்த பெரிய பார்டர் வந்து அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டு கொண்டிருந்தார்கள் மட்டும் இல்ல, இதை தாண்டி இருக்கிற தேசங்களோடு நட்புறவு இருந்தது. இல்லைன்னா அவர்களையும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். தூரத்திலிருந்த தீருவின் ராஜாவாகிய ஈராம்ன்றவன் உங்களுக்கு இதெல்லாம் அனுப்பினான். சோ வீட்டுல அனுப்பிவிட்டான். மிக செழிப்பாக வாழ்ந்தார்கள், வல்லமையோடு வாழ்ந்தார்கள். சரியா? சோ இது வந்து இந்த சியோன் என்கிற அந்த தலைநகரம், எருசலேம் தான் கேபிட்டல். எருசலேமுக்குள்ள உள்ள ஒரு எருசலேமுக்குள்ள ஒரு சிட்டி ஆஃப் டேவிட் இருந்தது. ஓகே, சோ ஜாயன். சோ அதுதான் அவர்களுடைய தலைமையகம். அதே தலைமையாக வைத்து அவங்க ஒரு பவர்ஃபுல் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் உடன்படிக்கை மீறினார்கள், பாவம் செய்தார்கள், தேவனுக்கு விரோதமா பண்ணாங்க. குறிப்பா நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், 2 விதமான பாவங்கள் அவங்க செஞ்சாங்க. அதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒண்ணு ஐடலேட்டரி, அது கூட தேவன் சரி போய் தொலைந்து விட்டுட்டார், என்னமோ பண்ணிட்டு போறாங்க விடுங்கடா, இறக்கப்பட்டார். அடுத்து அவங்க செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் ஆயிடுச்சு. அது என்னன்னா ஷெட்டிங் ஆஃப் இன்னசென்ட் பிளட். ஓகே, குற்றமற்ற ரத்தத்தை சிந்துவது. ஸ்டார்டிங் வித் தங்கள் சொந்த குழந்தைகளை பலி கொடுத்தார்கள் பிசாசுகளுக்கு. இதுல ஆரம்பிச்சு அநியாயமா கொலை பண்றது, நாபோத் கொலையெல்லாம் உங்களுக்கு தெரியல, நாபோத்தை வந்து ஆகாபு ராஜா எப்படி பண்ணா, இந்த மாதிரி வந்து நிறைய கொலைகள். ஏசாயா தீர்க்கதரிசியை கொலை செய்தார்கள், நிறைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். ரொம்ப பரிதாபமா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து பாவத்தின் உச்சத்துக்கு அந்த நகரம் வந்து போயிடுச்சு. சோ பயங்கரம் மோசமாயி பாவத்தின் உச்சத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தபடியால், இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் அதிகமாக செய்து கொண்டிருந்தபடியால் நேபுகாத்நேச்சாரை வர வைத்து ஆண்டவர் வந்து பாபிலோன் ராஜா வந்து அவங்கள சரி அதுக்கு முன்னாடியே கூறு ஆரம்பித்து விட்டார்கள். சாலமோன் காலத்துக்கு பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா குறுக ஆரம்பிச்சிட்டாங்க. குறுகி கடைசியில ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சின்னதா போச்சு. அந்த சின்னதா இருந்த லேண்டையும் வந்து நேபுகாத்நேச்சார் வந்து அடிச்சு நொறுக்கி தூக்கிட்டு போயிட்டான். சோ சிறையிருப்பு தான். எசேக்கியேல் சிறையிருப்பின் நடுவில் எழுதப்பட்ட புத்தகம். சோ ஏசாயா வந்து சிறையிருப்புக்கு முன்னாடி இருந்த புத்தகமா இருந்தாலும் தீர்க்கதரிசியா இருந்தபடியால் அவன் அந்த காலத்தையும் சேர்த்து வைத்தான் எழுதினான். எரேமியா சிறையிருப்பு போறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி எழுதின புஸ்தகங்கள். ஒரு சில புஸ்தகங்கள் சகரியா, ஆகாய் போன்றவங்க எல்லாம் சிறையிருப்புல இருந்து வந்த உடனே எழுதுனது. சோ தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வந்து நீங்க எப்படி இருக்குன்னா, அது அந்த சிறையிருப்பின் காலத்தை சுத்தி தான் இருக்கு எல்லாமே. சிறையிருப்புக்கு முன்னாடி ஏசாயா, சிறையிருப்பின் நடுவிலே எரேமியா, சிறையிருப்பு முடிஞ்ச பிறகு நம்ம ஆகாய், சகரியா போன்றவர்கள் வர்றாங்க. சோ மற்ற எல்லாத்தையும் நீங்க அப்படி போட்டா அந்த அவர்கள் அந்த பாபிலோன் சிறைப்பட்டு போனதை மையமா வச்சுதான் எல்லாமே இருக்கு வருது. தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இப்படிலாம் வருது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல என்ன வந்துச்சு, என்ன பேசினார் ஆண்டவர் அப்படின்னா, தெளிவான பேசினார். என்ன பேசினாரு? மறுபடியும் நான் எருசலேமிலே அவர்களை குடியேற்றுவேன்றதை பேசினார். ஓகே, ஒண்ணு. அது வந்து பிசிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட், நிச்சயமா திரும்ப வந்துருவாங்க, நான் குடியேற்றுவேன்னு பேசினார். ஒண்ணு. ரெண்டாவது என்ன பேசினார்னா, இவர்கள் வந்த பின்பு அங்கே ஆலயம் கட்டப்படும் அப்படின்னு பேசினார். ஆனா இந்த 2 செய்திகளிலுமே ஃபுல்ஃபில்மெண்ட் என்பது, நிறைவு என்பது இந்த பிசிக்கல் ஈவெண்ட்ஸோடு நிக்கல. இதுதான் முக்கியமா கவனிக்கணும். பிசிக்கல் ஈவெண்ட்ஸோடு நிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா,
ஆலயம் கட்டப்படும்னார்ல, அந்த ஆலயம் எப்படி இருக்கும்னு சொன்னார் பாருங்க. அதை ஒரு மனுஷனால செய்ய முடியாது, அப்படிப்பட்டதை சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆலயம் பயங்கரமா இருக்கும், அது மகிமையா இருக்கும். எசேக்கியேல்ல கடைசியில இந்த எண்ட்ல அந்த ஆலயத்தை பத்தி டிஸ்கிரிப்ஷன் வருது. நீங்க அதை படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் போய் ஹிஸ்டாரிக்கலா தேடி பாருங்க. இந்த ஆலயம் என்ன லட்சணமா இருக்குன்னு பாருங்க. அப்படி கட்டவே இல்லை, யாருமே கட்ட முடியல. மகிமையா இருக்கும். அது ஒரு வேற லெவல் கொண்டு போயிட்டார். எங்கேயோ கொண்டு போயிட்டார். ஒரு ஹியூமன்லி இம்பாசிபிள் டர்ம்ஸ்ல பேசிட்டார். ஓகே, திரும்ப வருவீங்கன்னாரு லேண்ட்ல. வந்த பிறகு அந்த லேண்ட் எப்படி இருக்கும்னு பேசினார் பாருங்க. அதுவும் வேற லெவல் கொண்டு போயிட்டாரு. அதாவது யோசுவாவும் மோசையும் சேர்ந்து கூட்டிட்டு வந்தாங்களே, அதோட கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்லைங்க. இது அதெல்லாம் அதோட இதை கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இது வேறமா இருக்கும்ன்றாரு. எக்ஸாம்பிள் அதான் உங்களுக்கு 34 நம்ம படிச்சோம். அதுல சில வசனங்கள் காட்டுற பாருங்க. படிச்சு பாடுறேன், உப்பா காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் இருக்கு. 26 பாருங்களேன். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பெறுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளிர் விருட்சங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கருவிகளை அறுத்து அவர்கள் அடிமை கொண்டு கைகள் நீங்களாக்கி விடுக்கும் போது நான் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள் கொள்ளையாவதும் இல்லை. பூமியின் மிருகங்கள்லாம் பக்கத்துல இருக்க ராஜ்யங்கள் சொல்லுது. அவைகளை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்கு பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படியே நிம்மதியா படுத்துருவாங்க. என்னன்னா, அவங்க வந்தாங்கல்ல சீரியஸ்ல வந்த நாள்ல இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்ததே சில பேருக்கு பிடிக்கல. ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க, அது சில பேருக்கு பிடிக்கல. மதில கட்டினாங்க, அதுவும் சில பேருக்கு பிடிக்கல. அதை தவிர உள்ளுக்குள்ள நிறைய சண்டை போயிட்டு இருந்துச்சு. பிரபுக்கள் நம்ம ரிச்சா இருந்தவங்க இந்த போராதவங்கள ஆண்டு கொண்டு இருந்தாங்க. கடன் வாங்கினவங்கள அடிமையாக்கிட்டாங்க. என்னெல்லாமோ நடந்துச்சு. நிறைய குழப்பம் போயிட்டுருச்சு. இந்த சொல்லியிருக்கிறது எதுவுமே நடக்கல. சரியா? சோ ஏன் இது ரெண்டும் ஃபுல்லா நடக்கலன்னா, ஆண்டவர் ரெண்டை மட்டும் சொல்லிட்டு நிறுத்தல. இது ரெண்டு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு இன்னொன்னு சொன்னாரு, தாவீது வருவார்னாரு. அதான் படிச்சோம். என் தாசனாகி தாவீது என்பவரை அவர்களில் மெய்ப்பராய் ஏற்படுத்துவேன், அதிபதியா இருப்பார். என்னன்னா, இது மூணு சேரணும். எது? இவங்க மறுபடியும் வர்றது, ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஒண்ணு. ரெண்டாவது, ஆலயம் மகிமையா இருக்கணும். ஆனா இது ரெண்டும் தனியா நடக்காது. இது ரெண்டோட இன்னொன்னு நடந்தாதான் நடக்கும். அது மூணாவது என்னன்னா, பிரபுவாகிய மேசியா வர வேண்டும். இல்லைன்னா அதுதான் மேய்ப்பர் ஆகிய தாவீது, நம்முடைய தாவீது ஆகிய மேசியா வர வேண்டும். இது மூணு சேர்ந்தாதான் நிறைய வரும். ஏன்னா இந்த மேசியா இருக்காரு, இவர் ஒரு முக்கியமான வேலை செய்ய போறாரு. இவர் என்ன செய்ய போறாரு? அன்னைக்கு தானியல் படிச்சோம், 3-4 மீட்டிங் முன்னாடி படிச்சோம். தானியல் 9 அதிகாரம் படிச்சீங்கன்னா, அக்கிரமங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் 70 வாரம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு காபிரியல் தானியல்கிட்ட சொன்னான். ரைட்? சோ இந்த மேசியா வரலன்னா இந்த ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. இன்ஃபேக்ட் மேசியா தான் இதனுடைய மகிமையே. ஏன்னா அவர் மட்டும்தான் எபிரேயர் 4 அதிகாரத்துல வர்ற மாதிரி இளைப்பாறலை பற்றி யோசுவா அவர்களை இளைப்பாறலுக்கு உட்படுத்தி இருந்தால் இந்த அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் பண்ணின போது நடக்காதீங்க அப்படின்னு வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே அப்படின்ற மாதிரி தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது அப்படின்னு எபிரேயர் 4 எழுத. சரியா? சோ அப்ப மேசியா பிரபுவாகிய மேசியா ஓடு கனெக்ட் ஆனாதான் நிம்மதியும் வரும், சமாதானமான குடியிருப்பும் வரும், அதோடு சேர்ந்து மகிமையான ஆலயமும் எழும்பும். இது ரெண்டுமே நடக்கணும்னா யாருதான் வரணும்? மேசியா வந்தாதான் நடக்கும். ஓகே, இப்ப என்னன்னா, அதான் சில பேர் என்ன சொல்றாங்க, ஆமா நாங்க அதான் சொல்றோம் மேசியா வரணும், இன்னும் வரல, வரவே இல்லை, இன்னும் வராதனாலதான் நாங்க எப்படி இருக்கோம்? இப்படியே இருக்கிறோம். மேசியா வராதனால எப்படி இருக்கோமா, இல்ல மேசியா வந்தது தெரியாதனால எப்படி இருக்குமா? ரெண்டு கேள்வி இருக்கு. மேசியா இன்னும் வராதனால இருக்குமா, இல்ல மேசியா வந்தது தெரியாதனால எப்படி இருக்குமா, இல்ல மேசியா என்ன மாதிரி வந்திருக்காரு, எதுக்காக வந்திருக்காருன்னு புரியாம இருக்கலாம் அப்படி இருக்கும் இருக்கிறோமா? சோ
இது தானியலே சொல்லியிருக்கு 70 வாரம் தான் இருக்குன்னு. 70 வாரம்னா அங்க இருந்து வந்து ஒரு 460-30 வருஷம் கிட்ட தானியல் டைம்ல இருந்து அது கணக்கு பண்ணோம்னா அது இயேசு கிறிஸ்து பிறந்த கரெக்டா இதுல வந்து முடியும். இதுல இயேசு கிறிஸ்து பிறந்த வருஷத்தோட வந்து கனெக்ட் ஆகும். மேசியா வருமட்டாகவும் அப்படின்னு வரும். அப்புறம் அந்த இன்னும் ஒரு வாரம் இருக்கு, அந்த லாஸ்ட் வாரம்ன்றது அவரு அடுத்த 70 வருஷம் குறிக்குது. ஓகே, சோ அவர் வந்துட்டார். வந்தவர் என்ன சொன்னாரு? இப்ப என்னன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா யூதர்கள் மாதிரி இவங்களும் பயப்படுகிறாங்க. யூதர்கள்ட்ட வந்து இது கிடையாது, புதிய ஏற்பாடு கிடையாது, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. நம்மளும் அப்படியே படிக்க கூடாது இல்ல, நமக்கு புதிய ஏற்பாடு இருக்குல்ல. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து வந்தாரு, ஆலயத்தை பார்த்து என்ன சொன்னாரு? ஒரு கல் மேல ஒரு கல் மேல இடிச்சு போயினாரு. ஏன் சொன்னாரு? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள எழுப்புனாரு. அவர் தம்முடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசினார். ஓகே, சோ பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டதுன்னா இந்த மேய்ப்பர் தான் கீன்னு சொல்லப்பட்டது. ஏன்னா மேய்ப்பர் வந்தா என்னென்ன வந்துடும்? ஆலயம் வந்துடும். ஏன்னா ஆலயம் என்பது தேவ மகிமை விளங்குகிற இடம், அதுவும் வந்துடும். ஒரு செழிப்பான வாழ்க்கையும் வந்துடும். அப்ப இது வந்து யூதர்களுக்கு சொன்ன கான்டெக்ட் பத்தி நான் கொஞ்சம் சொன்னேன். இப்ப நமக்கு வருவோம். ஏன்னா அதுக்குள்ள போனா அது வேற எண்ட் டைம் கதை போயிடும். அது வேற பெரிய கதை. எவ்வளவு சொன்னாலும் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. அதனால வந்து அதுக்கு நம்ம தனியா ஒரு செஷன் போட்டு பேசலாம். என்னைக்காவது ஒரு மீட்டிங் கூட நடத்தலாம்னு நினைக்கிறேன். அதுக்காகவே ஒன்று நடத்தலாம். இந்த இஸ்ரேல் பத்தி எண்ட் டைம்ஸ் பத்தி நிறைய பேசலாம். ஏன்னா பிரபுவாகி மேசியா வந்ததே நம்மளும் தெரியாம தான். எப்படி அவங்களுக்கு தெரியல, யூதர்கள் இன்னும் ரட்சிக்கப்படல, அவங்களுக்கு தெரியல. ஓகே, நம்மளும் சொல்லலாமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பேர் ஒன்லி. அமெரிக்கால இந்த ரிப்பப்ளிகன் ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டி வந்து சில பேர் வந்து அதுல அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. சில அதுல ஒருத்தர் பிடிக்கலாம். ஒரு டெட்ரோகேட்டரி டேர்ம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? ரிப்பப்ளிகன் நேம் ஒன்லி. என்ன ரீனோ அப்படின்வாங்க. ரிப்பப்ளிகன் நேம் ஒன்லினா என்ன? பேர் தாங்க அவர் ரிப்பப்ளிகன், ஆனா ரிப்பப்ளிகன் கிடையாது. அந்த கட்சி கொள்கையா அவர்கிட்ட இல்லைன்னு. அது மாதிரி நிறைய பேர் வந்து பிலீவர்ஸ் இன் நேம் ஒன்லி, பேர், ஆனா பைபிளே தெரியாது. யாராவது கட்டுக்கதை சொன்னா பார்ப்பாங்க. பிளட் மூன் அப்படின்னு அப்படி பார்த்துட்டு வந்துச்சா? யோ இதுல படியா, இதுல என்ன போட்டிருக்கு? உனக்கு ஆண்டவர் விண்வெளியை ஆராய்ச்சி பண்ணுங்கள்னு இயேசு எங்க சொன்னாரு? ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருங்கள், அதுதான் உங்களுக்கு முக்கியம். பிளட் மூன் வருதா என்று பாருங்கள், அது சிவப்பா இருக்கிறதா என்று பாருங்கள், எவ்வளவு சிவப்பா இருக்குன்னு உத்து பாருங்கள், உங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்து போகும் அப்படின்னு சொன்னாரா? இந்த அந்த ஆள் பேர் என்ன, கொமேனி செத்து போயிட்டாரு, உடனே போடுறாங்க ஆமானை வீழ்த்தி விட்டோம் அப்படின்றாங்க. இது யூதர்கள் போட்டா எனக்கு புரியுது, அவங்க ரட்சிக்கப்படல, அவங்களுக்கு தெரியாது ஆண்டவரை பத்தி. அவங்க போட்டா அதை ஏத்துக்கலாம். விசுவாசிகள் போட்டிருக்காங்க ஆமான வீழ்த்திட்டோம். ஆமா, உன் கடன் எவ்வளவு சரியாச்சா? அதுதான்டா ஆமானு. வியாதி சரியாயிருச்சா? குடும்பத்துல பிரச்சனை, அதுதான் ஆமான். வீட்டுக்குள்ள நல்லா போர்வை பத்தி படுத்து தூங்கிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு கொமேனியை கொண்டுட்டோம், ஆமான் செத்துட்டான்னா எப்படி? சோ அது அந்த மாதிரிதான் இருக்கு. சோ அதனால நம்ம அதுக்குள்ள போனா ரொம்ப நேரம் அப்படி வேற மாதிரி போயிடுவோம். இப்ப நமக்கு என்னன்னா, மேய்ப்பர் அவருடைய ஊழியம் எப்படி, அவருடைய கிரியை எப்படி நம்ம வாழ்க்கையில, டு வாட் எக்ஸ்டென்ட் இட் கோஸ், வாட் ஆல் இஸ் கவர்ட் இன் தட், அதுல என்னெல்லாம் அடங்குகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். நான் சொன்னேன், இந்த கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கின்றது நிறைய விசுவாசிகளை போது அவங்க நினைக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க சொல்லி தரது ஒண்ணு. இப்ப என் பையன் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கான், அவனுக்கு ஃபர்ஸ்ட் நான் இதான் சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், பேச சொல்லி. அவனுக்கு இன்னும் இப்பதான் கொஞ்சம் பேச்சு வந்திருக்கு, அதனால நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எஸ், வி டீச் இட் டு சில்ட்ரன், நோ டவுட்ஸ் அபவுட் தட். பட் அந்த ஷெப்பர்டுன்றவர் யாரு, எப்படிப்பட்டவர்? யோவான் 10 சொல்லுகிறார், என் ஆடுகளை அறிந்திருக்கிறது, நானும் அவளை அறிந்திருக்கிறேன். அதுதான் அந்த அறிந்திருக்கிறதுன்றது அந்த பத்தி வருது. அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இந்த மேய்ப்பர் எப்படிப்பட்டவர், யார் இவர்? சகையும் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு அறிய மரத்து மேலே ஏறினான். ஆனா நமக்கு அந்த மேய்ப்பர் எப்படிப்பட்டவர் அறிந்து கொள்வது கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருக்க தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியேல் 34 இருந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் பேசுறேன், இன்னும் நிறைய பேசுறேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு பழைய ஏற்பாடுல, கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். சங்கீதம் 23லயே ரொம்ப நேரம் பேசலாம். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 34 பார்ப்போம். 34 என்ன கான்டெக்ட்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, 2-3 கான்டெக்ட் 3 வருது இதுல. முதல்ல என்ன வருதுன்னா, மெய்ப்பர்களை பற்றி பேசுகிறார். அதாவது அவருக்கு முன்னாடி இருந்த மெய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத பத்தி பேசுகிறார். சோ இதை வந்து 2 விதமா சொல்றேன். முதல்ல வந்து மெய்ப்பர்கள் சொல்லும் போது அவர் பேசுறது இந்த ஜூயிஷ் கான்டெக்ட்ல எடுத்தீங்கன்னா, நிறைய பேர் இயேசு கிறிஸ்து காலத்திலேயே நிறைய இவங்க இருந்தாங்க, பரிசேயர் சதுசேயர், அவங்களும் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்றத சொல்றாரு. எனக்கு முன்னே வந்தவன் எல்லாம் கொள்ளைக்காரன் கள்ளன் இயேசு சொன்னது அவர்களுடைய உபதேசங்கள், அவர்கள் பேசின காரியங்கள், அதெல்லாம் சொன்னார். ஏன்னா அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, உபதேசங்கள் ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை இயேசு கிறிஸ்து காலத்தை பாத்தீங்கன்னா அவர்கள் உண்மையிலே திருடர்களா இருந்தாங்க.
ஏன்னா இயேசுவே சொல்றாரு, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடை பட்சித்து கொடுக்கிறார்கள். ரோமர்கள்ட்ட காசு வாங்கி அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. சரியா? சோ அதனால வந்து அவங்க வந்து உண்மையிலே திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், மோசமானவங்களா இருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் அதை சொல்றாரு, மேய்ப்பர்களுக்கு எதிராக பேசுகிறார். மேய்ப்பர்கள் எப்படி மோசமானவர்களா இருக்கிறாங்க அப்படின்றது, அவர்களால் தன்னுடைய ஆடுகள் எப்படி பாதிக்கப்படுகிறது, நம்முடைய ஜனங்கள் எப்படி மேய்ப்பர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் சொல்லி நம்ம கான்டெக்ட்ல பார்த்தோம்னா, இன்னைக்கு மேய்ப்பர்னு வருது யார வருது அப்படின்னு சொல்லா, ஒருவேளை நாம் சார்ந்திருந்த முன்னாட்கள் சார்ந்த தவறான உபதேசங்கள், அவைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் அந்த மனசாட்சி ஒரு புக் எழுதியிருக்கேன் பாருங்க. அதுல வந்து நம்முடைய மனசாட்சி, குற்ற மனசாட்சி எப்படிலாம் செயல்பட்டுச்சு, எப்படி நம்ம அநியாயமா நம்மளை குற்றப்படுத்தி இருக்கிறது, அந்த மாதிரிலாம் நான் நிறைய எழுதியிருக்கேன். நிறைய பேர் பாவம், ஏன்னா அது சரியா தெளிவு நமக்குனால ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம், ஒரு தீமை நடந்த உடனே உங்களுக்கு என்ன வருதுன்னா, நம்ம பண்ண ஏதோ தப்புனால்தான் ஆயிடுச்சு போல, அப்ப என்ன தப்புன்னு தேடுறாங்க. தேடும்போது பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா செஞ்சது கூட தப்புன்னு டவுட் வந்துருது அவங்களுக்கு. வந்து ரொம்ப குழம்பிடுறாங்க, பயந்து போயிடுறாங்க. பிசாசானதெல்லாம் பயன்படுத்தலாம். இது பயன்படுத்தப்படுகிறதுக்கு காரணம் என்ன? எப்படி இவ்வளவு தூரத்துக்கு போறோம்னா டீச்சிங், அப்படிப்பட்ட ராங் டீச்சிங். நீ ஏதோ தப்பு செஞ்சிருப்ப, அதான் ஆண்டவர் உன்னை இப்படி பண்ணிட்டாரு. நீ ஏதோ பண்ணி பாவம் செஞ்சிருக்க, அதான் அதை அனுபவிக்கிற. இப்படிப்பட்ட பலவிதமான தவறான எண்ணங்கள், டீச்சிங், போதனைகள் நம்மை பலவிதமான நெருக்கத்துக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளேயும் கொண்டு போயிருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் நியாயம் தீர்ப்பேன். எதற்கு நியாயம் தீர்ப்பேன்? முதல் மெய்ப்பர்களை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். முன்னாடி வருது, 1ல இருந்து படிங்க, ஸ்லோவா படிக்கலாம், ரொம்ப திரும்ப படிக்க வேண்டிய சாப்டர்ஸ். சோ மெய்ப்பர்கள் எப்படி ஆடுகளை துன்பப்படுத்துறாங்க, நான் எப்படி நான் விடுவிப்பேன் என்பதை பேசுகிறார். அடுத்ததாக ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் பேசுறாரு. அதுல அதுக்கு ஒரு ஜூயிஷ் கான்டெக்ட் இருக்கு. அந்த நாட்கள்ல ஒருவரோட நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தது, அந்த மாதிரிலாம் இருக்கு. குறிப்பா கொஞ்சம் செல்வந்தரா இருந்தவர்கள், இந்த சகவி மாதிரி ஆட்கள்லாம் மற்றவங்க ஒடுக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இதையும் பேசுறாரு. அதுவும் சொல்றாரு, நமக்கும் அந்த மாதிரி மனிதர்களால் தீமைகள் எல்லாம் வந்திருக்கலாம், நடந்திருக்கலாம். யாரும் எந்த மனுஷன் எந்த தீமை செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது. தீமைகள் நடந்திருக்கலாம். அதனால பாதிப்புகள் நமக்கு உள்ளாகி இருக்கலாம், நமக்கு காயங்கள் இருக்கலாம். 2 காரியங்களிலிருந்துமே விடுவிப்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார். மெய்ப்பர் சொல்லும் போது, முதலாவது அவர் தவறான மெய்ப்பர்கள் ஏற்படுத்தின தாக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். 2வது ஆடுகளால் ஏற்பட்ட தாக்கத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர். புரியுதா? மெய்ப்பர்னா எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் அவர் செய்யறேன்னு சொல்றார். சரி, நீங்க இயேசு கிறிஸ்துவண்டை வந்து சேர்ந்த போது சும்மா வரல, ஒரு சாதாரண ஆள்கிட்ட வரல. நம்ம வந்திருக்கிறது மிகப்பெரிய மெய்ப்பரண்டை வந்திருக்கிறோம். நம்மை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கடந்த காலங்களில் நடந்த தீமைகள்ல இருந்து ஷீல்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இப்படி பிரச்சனைகள் எல்லாம் காப்பாற்றி நடத்துகிறவராக இருக்கிறார். சோ ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு எதிராக தீமை செய்திருக்கிறாங்களா ஜனங்கள், உங்கள் உறவினர்களோ நெருங்கினவர்களோ செஞ்சிருக்கிறாங்களா? கர்த்தர் இந்த நாளே சொல்கிறார், நான் நியாயம் தீர்ப்பேன். நியாயம் தீர்க்கிற தேவன் அவர். அவர் நல்லவராக இருக்கிறனால அவருடைய நியாயம் இல்லாம போறது இல்லை. சோ கடந்த கால பாதிப்புகள் இருந்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அதுல இருந்து நம்மை அதனால் ஏற்பட்ட தீமைகள் நம்மை சுகமாக்குகிறவராய், விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த தாக்கங்களில் நான் சொன்ன மாதிரி சில நேரம் சில மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். சோ மேய்ப்பர் சொல்லும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. சோ அதை தவிர இன்னொன்னு இருக்கு, அதை தான் மெயினா சொல்றேன். 22 ஓகே, நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடி ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அதான் சொல்லிட்டு இருந்தேன். அவர்களை மேய்க்கும்படி தாசனாகி தாவீது என்னும் ஒரே மேய்ப்பரை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தராகி நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகி தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாக இருப்பார். கர்த்தராகி நான் இதை சொன்னேன். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்திலே சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அப்படி நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். சரி, சோ இந்த பகுதியில் மட்டும் பார்ப்போம். இதுல இருந்து மட்டும் பார்க்கலாம். சோ என்ன சொல்றாருன்னா,
இதுல 25வது வசனம், அதுல ஒரு ஒரு முக்கியமானது இருக்கு. அவர்கள் சுகமாய் வனாந்தரத்திலே தாவரித்து காடுகளில் நித்திரை கொண்டார்கள். இதுதான் நீங்க மெயினா சொல்ல நினைச்சேன். சுகமாய் வனாந்தரத்திலே தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அப்ப கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கும் போது, இல்லைன்னா கர்த்தரன் மேய்ப்பர் என்கிற அந்த வெளிச்சத்துக்குள் நீங்கள் பிரவேசித்து அதை அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வர்றது, அதுக்கு அடையாளம் என்ன, இல்லைன்னா அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை வனாந்தரத்துல நீங்க இருக்கலாம், காடுல இருக்கலாம். வனாந்தரம்னா என்ன? பிளேஸ் ஆஃப் லேக். அங்க ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு யூ டோன்ட் ஹவ் எனி ரிசோர்சஸ். வனாந்தரத்து ஒண்ணுமே இருக்காது, ஒன்றும் விளையாது, ஒன்றும் வளராது, ஒண்ணுமே இருக்காது, தண்ணியே இருக்காது. ஸோ ரிசோர்ஸே இல்லை. எல்லாம் கட்டப்பட்டதா இருக்குது, எல்லாம் அடைக்கப்பட்டதா இருக்கிறது, எல்லா கதவும் மூடி இருக்கு, ஒண்ணுமே தெரியல. ஸோ இதுதான் வனாந்திரம். காடு அப்படின்னு சொல்லும் போது அது எதை குறிக்கிறது அப்படின்னா, நீங்க ஒரு பாதையில நடந்து போறீங்க, ஒரு இடத்துக்கு போகணுன்றதுக்காக அங்க போனீங்க, ஒரு பயணத்தை தொடர்ந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த இடமும் வரல, நீங்க விட்டுட்டு அந்த இடத்துக்கு திரும்ப போக முடியாது. நட்டாத்தில் விட்டுறது சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. You don't know how to go forward. You cannot go behind. So you're stuck in between. நடுவுல மாட்டிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடம் தான் காடு. ஸோ வனாந்தரம், காடு. இப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவர் உங்கள் அதிபதியாய் மேய்ப்பராய் இருக்கும்போது, இப்படிப்பட்ட இடத்திலும் நீங்கள் சுகமாய் தங்குவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. திரும்ப அதை வாசிக்கிற பாருங்க. அது மட்டும் வனாந்தரம் காடுன்றது எப்படி வருது பாருங்க. அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் திரைப்படுவார்கள். அப்படின்னா என்னன்னா, தாபரிக்கனா குடியிருக்கிறது. They will live in the wilderness comfortably. சுகமாய் குடியிருப்பார்கள். அப்புறம் காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள்னா, you don't know where you are going, but you sleep well. You are very much at peace. You really don't know where you are going. எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் மேய்ப்பரா இருக்கின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இதுதான். அது கர்த்தரை மேய்ப்பரா நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா இதுதான் அடையாளம், மெயின் அடையாளம் இதுதான். இது நடக்காது. You don't know where you are going. You cannot explain. யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே சொல்ல தெரியாது. நீங்க எங்க போயிட்டு இருக்கப்பா, லைஃப் எங்க போகுது, எங்க போற தெரியாது. ஆபிரகாம் சொன்ன மாதிரி போக மட்டும் அறியாமல் புறப்பட்டு போன மாதிரி போயிட்டு இருக்கு. எங்கேயோ கொண்டு போறாரு கர்த்தரை, தெரியுது, எங்க போறேன்னு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய நிம்மதி இருக்கிறது. அங்க குடியிருக்க முடியும். குடியிருக்கிறதுனா அங்க நிம்மதியா இருக்கிறது. காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். ஏன்னா காடுகள்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு, ஆபத்து எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. அதே மாதிரி கூட நீங்க சொல்லலாம், ஏதோ போகுது, ஆனா எப்ப எங்க எந்த பிரச்சனை வருமோன்னு பயந்துருக்கிறேன் நானு. ஏன்னா எப்பனாலும் ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு தான் இருக்கு, சூழ்நிலைகளும் இருக்கு. எப்ப எவன் குண்டு போடுவானோ தெரியல, எவன் இது பண்ணுவானோ. பாத்தீங்கன்னா சில நாடுகள் இப்ப இருக்கிற நபர்கள் அப்படி சூழ்நிலை லிட்டரலாவே இருக்காங்க இல்லையா. எவன் எங்க குண்டு போடுவான்னு தெரியல, என்ன நடக்கும் தெரியல, இப்படி பயங்கள்லாம் இருக்கு. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இருக்கலாம், அந்த நாடுகள்ல கூட இருக்கவங்களா இருக்கலாம். சில பேர் சொல்லலாம், எங்க நாட்டுல அப்படி இல்லைங்க, அப்படி வாழ்க்கை அப்படி இருக்குது, குடும்பம் அப்படி இருக்கு. நீங்க சொல்லலாம், கர்த்தர் உங்கள் மேய்ப்பர், கர்த்தர் உங்கள் மேய்ப்பர், கர்த்தர் உங்கள் மேய்ப்பர். காடுகளிலே நித்திரை பண்ண முடியும், வனாந்தரத்திலே தாபரிக்க முடியும். காடுகளிலே நித்திரை பண்ண முடியும், வனாந்தரத்திலே தாபரிக்க முடியும். மிருகங்கள் இருக்கு, ஒண்ணும் செய்யாது, ஒண்ணும் செய்யாது. ஏன்னா மேய்ப்பர் இருக்கிறார், மேய்ப்பர் நின்று கொண்டிருக்கிறார். shepherd is right there. Your shepherd is right there. The shepherd is right there. இதுக்கு நீங்க நான் என்னங்க பண்ணணும்? நீங்க எதுவும் பண்ண வேணாம். நீங்க ஏற்கனவே பண்ணிட்டீங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களா? சைன் பண்ணீங்களா? இருக்கு, இது அதுல அடங்கி இருக்கு. உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். இந்த வார்த்தை கேட்கும் போதுதானே உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய், வனாந்தரத்திலே உங்களை ஆதரிக்கிறவராய், போஷிக்கிறவராய், காடுகளிலே உங்களை பாதுகாக்கிறவராய், நீங்கள் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேரும் மட்டும் உங்களை வழி நடத்துகிறாராய். எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் வழி நடத்தியதோ அப்படியே நடத்தும்படியாய், அப்படிப்பட்ட மேய்ப்பராய் கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். காடுகளிலே சுகமாய் தாபரிப்பீர்கள், வனாந்தரத்திலே நித்திரை பண்ணுவீர்கள். திரும்ப அது மீனிங் மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றேன், காடுன்னு சொல்லும் போது விடோனா வேற நாடு போயிட்டு இருக்கீங்க. ஆனா எவ்வளவு நேரம் இப்படி இருக்கும், எப்ப இது முடியும், எப்ப நீங்க போய் சேருவீங்கன்னு இன்னும் உங்களுக்கு சரியா தெரியல. ஆனாலும் போயிட்டு இருக்கீங்க, அது காடு.
வனாந்திரம் சொல்லும் போது அங்க ஒண்ணுமே இல்லை, அங்க எந்த ரிசோர்சஸும் இல்லை. இன்னும் சொல்ல போனா கரெக்டா சொல்லணும்னா ரிசோர்சஸ்க்கு அங்க வாய்ப்பே இல்லை. there is no not even scope. எப்படி இங்க உண்டாகும் உங்களால சொல்ல முடியாது. இது வனாந்திரம் கன்ஃபார்ம், ஏன்னா இங்க ஒண்ணுமே இல்லை, அது விளையறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட இடத்திலும் சுகமாய் தங்கும்படி செய்கிறவர் தான் இந்த மேய்ப்பர். அவர் உங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து இந்த மேய்ப்பரை பற்றி நாம் பார்ப்போம். நீங்களும் தியானிங்க. இப்ப நான் பேசி முடிச்சோட நிறுத்திடாதீங்க. இந்த அதிகாரத்தை எடுத்து படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அது மேல படிக்கும்போது, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நான் அனுபவிக்க உதவி செய்யும். சில பேர் கேட்கறாங்க, நீங்க சொல்றது நல்லா இருக்கு, எப்படி அனுபவிக்கிறது? இப்படிதான் அனுபவிக்கிறது. கையில வச்சு ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளை போல ஆகிவிட்டால் தேவராஜ்யத்தை பார்க்க முடியாது. அது மாதிரி விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எப்படி நான் அனுபவிக்கட்டும், எனக்கு இது நடக்கட்டும். மெய்ப்பராய் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். உடைய மெய்ப்பராய் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினது உங்களுக்கு எதுவுமே புரியாட்டியும் பரவாயில்ல, இந்த ஊர்ல புரிஞ்சா போதும். ஆண்டவரே உண்மை நான் மெய்ப்பராய் அனுபவிக்க விரும்புகிறேன். வாஞ்சை உங்களுக்கு உண்டாகட்டும். எப்படி வாஞ்சை உண்டாகும்? வார்த்தை வாஞ்சை உண்டாக்கும். திரும்ப திரும்ப வாசித்தீங்கன்னா உங்களுக்கு வாஞ்சை வந்துடும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானு அப்பதான் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்போம். அப்ப திடீர்னு டெண்டுல்கர் மேட்ச் நடந்துட்டே இருக்கும்போது டெண்டுல்கர் திடீர்னு ஆட்ல வருவாரு. டெண்டுல்கர் போய் பெப்சி எடுத்து குடிப்பாரு. அதை பார்த்தோம், பார்த்துட்டே இருந்தோம். திரும்ப வேணா ஒரு மேட்ச்ல எத்தனை ஆடு வரும் பார்த்துட்டே இருந்தோம். மீட்டிங்ல மேட்ச் முடிஞ்சு என்னாச்சு, எங்களை அறியாம கால்கள் நேர கடைக்கு போனது, பெப்சி வாங்கணும், அப்படியே குடிக்க ஆரம்பிச்சோம். இப்படி 20 வருஷம் குடிச்சோம். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் குடிச்சா சுகர் வந்துரும்டா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நிறுத்தணும். சரியா? என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாஞ்சை வந்துடும். ரொம்ப பார்த்தாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டம் இருக்கு, பார்த்துட்டே இருந்தா அது நம்ம அந்த வாஞ்சை நமக்குள்ள வந்துடும். மறுபடியும் அந்த வார்த்தையை படிங்க. படிக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை உண்டாகும். இப்படி நான் அனுபவிக்க விரும்புகிறேன். கர்த்தரை என் மேய்ப்பராய் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். நான் காட்டுல இருக்கேன், வனாந்தரத்துல இருக்கேன், ஆனாலும் அவரை நான் அனுபவிக்க விரும்புகிறேங்கிற வாஞ்சை வரும். அந்த வாஞ்சை உங்களுக்கு ஜெபமாய் மாறும்போது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்போது அதை நீங்கள் அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கும் அனுபவங்கள் வரும். நீங்க சொல்லலாம், நிறைய பேர் பயங்கரமா டெஸ்ட் பண்ணி சொல்றாங்களே, எனக்கு எதுவுமே சொல்ல முடியலையே. வார்த்தைக்கு போங்க. வார்த்தை வாஞ்சையாய் மாறும். வாஞ்சை உங்கள் ஜெபமாய் மாறும். உங்கள் ஜெபம் உங்களுக்கு பதிலை கொண்டு வரும். கர்த்தரை மேய்ப்பரை அனுபவிக்க ஆரம்பிங்க. சரியா? கர்த்தருடைய பந்திக்கு போகலாம். அன்று நம்முடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பிற்கப்பட்ட உங்களுடைய சரீரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, அணு அணுவாய் உடைய சதையை, உடைய சரீரத்தை பிற்கப்படும்படி எங்களுக்காக ஒப்பு கொடுத்து எங்களை மிகவும் நேசித்தபடியா ஆண்டவருடைய மரணத்தின் மூலமா நாங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, எங்கள் பிரதான மேய்ப்பராகினீர் உம்முடைய சரீரத்தையே எங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஆட்டுக்குட்டியானவராய் சிலுவைக்கு போய் ஆண்டவரே, இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானவராய் சிங்காசனத்தில் இருக்கிறீர். ஆனால் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற நீர் எங்களை மேய்க்கிறவராகவும் இருக்கிறீர். ஆகவே நன்றி செலுத்துகிறோம். உடைய மேய்ச்சலுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய நாளிலும் குறிப்பாய் இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க, வனாந்திரத்தில் இருக்கிறவர்கள், அது சோர்ஸே இல்லை, எல்லாமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஜீரோன்னு சொல்றவங்க, இல்லைன்னா காட்டுல இருக்கேன், நடுக்காட்டுல இருக்கேன், எனக்கு எங்க போறேன்னு தெரியல, என்ன நடக்குது தெரியல சொல்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களுடைய வார்த்தையின் மேல் பெரிய ஒரு வாஞ்சை உண்டாவதாக. குறிப்பாய் உடைய மெய்ப்பராய் அறிந்திருக்கிற இந்த பகுதிகள் மேல், மெய்ப்பராய் வெளிப்படுத்துகிற இந்த பகுதிகள் மேல் ஒரு பெரிய வாஞ்சை உண்டாவதாக. அன்றைய வார்த்தையை தியானித்து அன்றைய வார்த்தைக்குள் அவர்கள் பிரவேசித்து மேய்ச்சலை கண்டடைபடியாக நான் ஜெபிக்கிறேன். அன்றைய இந்த நாளில் நாங்கள் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தீர். அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களுடைய கட்டளை எப்படி சொல்லி இருக்கிறபடி நான் வரும் அளவும் இதை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உங்க நினைவு கூர்ந்து நாங்கள் அதை செய்கிறோம். இதை நாங்கள் பங்கு பெறும் போது எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு புதுப்பித்தலை உணர போகிறபடி நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பாதாளத்தின் வாசல்கள் எங்களை மேற்கொள்ளாது என்று இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒருவேளை இவ்வளவு நேரம் ஆண்டு கொண்டிருக்கலாம், இவ்வளவு நாட்கள் ஆண்டு கொண்டு கொண்டிருக்கலாம், இன்னும் எங்களை ஆளுகை செய்யாது என்று இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்கிறோம். அன்றவருடைய சரீரத்தில் ரத்தத்திலும் நன்றி அறிதலோடு ஸ்தோத்திரத்தோடு உங்களை பங்கு பெறுகிறோம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தில் ரத்தத்தில் பங்கு பெறலாம்.
தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையை பற்றிக் கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இன்னும் ஆண்டவருடைய கிருபை இன்னும் பற்றிக் கொள்ள உதவி செய்யும். உடைய மேய்ச்சலை நாங்கள் அறிந்து கொள்ள அனுபவிக்க உதவி செய்யும். ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறேன். இனி பார்க்க போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உண்மை மேய்ப்பராய் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். நீ மேய்ப்பராய் இருக்கிற இந்த தைரியம் எங்களுக்குள் விசுவாசத்தை கட்டி எழுப்பும் என்று அறிந்திருக்கிறோம். இன்னும் உண்மை அனுபவிக்க உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அப்படி நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருவை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். இஸ்ரவேலை நீ என்றும் பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்ற மோசேயின் வார்த்தைகளை நான் பேசுகிறேன். இந்த வார்த்தைகள் அன்றைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படியே பலிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. Thanks for joining. See you in the next meeting.